சில குறிப்பிட்ட பிரச்சனைகள் மீது எங்களுடைய கட்சியின் நிலையை சொல்லுவதற்கு முன்னர் இந்த வாய்ப்பை தமிழ்நாட்டு மக்களுக்கு பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் சொல்ல நான் பயன்படுத்த விரும்புகிறேன். நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சிக்கு தோல்வியை மட்டும் கொடுக்கவில்லை தமிழ்நாட்டு மக்கள். திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையில் அமைந்த அணிக்கு மகத்தான வெற்றியை கொடுத்து இந்தியாவிற்கே ஒரு புதிய நம்பிக்கையை தமிழ்நாட்டு மக்கள் கொடுத்திருக்கிறார்கள். அதற்காக தமிழ்நாட்டு மக்களுக்கு நான் பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் உரித்தாக்குகிறேன். நண்பர்களே, இந்த நாடாளுமன்ற தேர்தல் முடிவு என்பது பாரதிய ஜனதா கட்சிக்கு அரசியல் ரீதியாக ஒரு தோல்வியை கொடுத்திருக்கிறது. திரு மோடி அவர்கள் 400 பார் தேசிய ஜனநாயக முன்னணி, அதாவது நேஷ்னல் டெமோக்ராட்டிக் அலையன்ஸ் NDA, அந்த NDAவிற்கு 400 இடங்கள் கிடைக்கும். பாரதிய ஜனதா கட்சிக்கு மட்டும் தனியாக 370 இடங்கள் கிடைக்கும் என்று மார்த்தட்டி கொண்டவர் திரு மோடி அவர்கள். ஆனால் பாரதிய ஜனதா கட்சியால் ஒரு அறுதி பெரும்பான்மை பெற்ற ஒரு கட்சியாக கூட நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற முடியவில்லை. பாரதிய ஜனதா கட்சி கடைசியில் திரு நிதிஷ்குமார், திரு சந்திரபாபு நாயுடு ஆகியோரின் ஆதரவோடு தான் ஆட்சி அமைந்திருக்கிறது. ஆனால் குடியரசுத் தலைவர் உரையில் இந்த ஆட்சி மக்கள் அளித்திருக்கிற தீர்ப்பு ஒரு நிலையான ஆட்சிக்கான, ஒரு ஸ்டேபிள் கவர்மெண்ட்டிற்கான ஒரு தீர்ப்பு என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த ஆட்சி எவ்வளவு காலம் நிலையான ஆட்சியாக இருக்கப் போகிறது, எவ்வளவு காலம் அது பொறுப்பிலே இருக்கப் போகிறது என்பது ஒரு பெரும் கேள்விக்குறியாக வந்திருக்கிறது. ஏன்னா நாடாளுமன்ற தேர்தல் முடிவு என்பது பாரதிய ஜனதா கட்சியின் வீழ்ச்சியினுடைய ஒரு தொடக்கம் என்று எடுத்துக்கொண்டால், வர இருக்கிற தேர்தல்களிலெல்லாம் பாரதிய ஜனதா கட்சி தோல்வியை சந்திக்கிறது என்பது இன்றைக்கு யதார்த்த நிலைமை. ஹரியானா மாநிலத்தில் தேர்தல் நடைபெற இருக்கிறது. ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் தேர்தல் நடைபெற இருக்கிறது. சட்டமன்றத்திற்கான தேர்தல்கள். இந்த தேர்தல்களில் பாரதிய ஜனதா கட்சி தோல்வியை சந்திப்பது என்பது உறுதியாக தெரிகிறது. ஹரியானா மாநிலத்தில் விவசாயிகள் நாடு தழுவிய போராட்டத்தில் ஒரு முக்கிய பங்கினை வகித்திருக்கிறார்கள். திரு மோடி அவர்கள் கொண்டு வந்த 3 வேளாண் சட்டங்கள் திரும்ப பெற வேண்டும் என்பதை வலியுறுத்தி டெல்லியை சுற்றிலும் லட்சக்கணக்கான விவசாயிகள் திரண்டு போராடிய காலத்தில் ஹரியானா மாநிலத்து விவசாயிகள் முன்னணியில் இருந்திருக்கிறார்கள். அந்த போராட்டத்தின் காரணமாக திரு மோடி அரசு கொண்டு வந்த 3 வேளாண் சட்டங்களை திரும்ப பெற்றது. அதே நேரத்தில் மோடி அரசு கொடுத்த வாக்குறுதி, குறைந்தபட்ச ஆதார விலை, விவசாயிகள் உற்பத்தி செய்கிற பொருள்களுக்கு மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் என்பது இன்னும் ஏற்றுக்கொள்ளப்படாத ஒன்றாக இருக்கிறது. எனவே விவசாயிகள் இன்றைக்கு ஹரியானா மாநிலத்தில் ஒரு கொந்தளிப்பான சூழலில் இருக்கிறார்கள். கடன் சுமை அதிகரிக்க அதன் காரணமாகவே பல விவசாயிகள் தற்கொலை செய்து கொள்ளுகிற நிலைமையெல்லாம் உருவாகி இருக்கிறது. எனவே ஹரியானா மாநிலத்தில் விவசாயிகளிடம் ஒரு கொந்தளிப்பு இருக்கிறது. அதே போல் உங்களுக்கெல்லாம் தெரியும், மல்யுத்த வீராங்கனைகள் பாலியல் வன்முறைக்கு எதிராக நீதி கேட்டு டெல்லி தலைநகரத்தில் பல நாட்கள் போராடினார்கள். அதில் ஒரு வீராங்கனை தான் வினேஷ் போகட்.
நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். இன்றைக்கு ரெஸ்லர்ஸ், அந்த வீராங்கனைகள் தொடர்ந்து போராடியும் நீதி கிடைக்காத ஒரு நிலை நீடிக்கிறது. அவர்கள் முன்வைத்த குற்றச்சாட்டு ஒரு பாரதிய ஜனதா கட்சியின் தலைவருக்கு எதிரானது. ஆனால் திரு மோடி அது பற்றியெல்லாம் கருத்தையும் சொல்லவில்லை, அது பற்றியெல்லாம் கவலைப்பட்டதாகவும் தெரியவில்லை. இந்த சூழலில்தான் ஹரியானாவில் தேர்தல் நடைபெறுகிறது. அங்கு மக்கள் பாரதிய ஜனதா கட்சிக்கு பாடம் புகட்டுவதற்காக ஒரு வாய்ப்பினை இது கொடுத்திருக்கிறது. அதேபோல் ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் இன்றைக்கு இருக்கிற நிலைமையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஜம்மு காஷ்மீர் மாநிலம் என்பது இன்றைக்கு உடைக்கப்பட்டது. அது ஒரு மாநிலம் என்ற நிலையிலிருந்து அது துண்டு துண்டாக உடைக்கப்பட்டது. ஸ்டேட்ஹுட் ஹாஸ் பின் ஸ்நாச்ட் அவே பை மோடி கவர்மெண்ட். இப்பொழுது ஜம்மு காஷ்மீருக்கு ஒரு ஸ்டேட்ஹுட் இல்லை. அது மட்டுமல்லாமல் ஜம்மு காஷ்மீர் மக்களுக்கு கிடைத்திருந்த சில சிறப்பு உரிமைகள் இன்றைக்கு மறுக்கப்பட்டிருக்கின்றன. அதற்கெல்லாம் அவர்கள் சொன்ன காரணம், இது ஜம்மு காஷ்மீரில் சகஜ நிலைமையையும் அமைதி நிலைமையையும் கொண்டு வரும் என்று சொன்னார்கள். ஆனால் ஜம்மு காஷ்மீரில் இன்றைக்கும் என்கவுண்டர்ஸ் நடைபெற்று வருகின்றன, தொடர்ந்து நடைபெறுகின்றன. நம்முடைய போர் வீரர்கள், நம்முடைய இராணுவத்தை சார்ந்தவர்கள் அவர்களுடைய உன்னதமான உயிர்களை இன்றைக்கு அங்கே பலியிட வேண்டிய ஒரு சூழல் யாரால் உருவானது என்பதை நாம் பார்க்க வேண்டும். எனவே ஜம்மு காஷ்மீர் இன்றைக்கு இருக்கிற நிலைமைக்கு காரணம் திரு மோடி ஆட்சி பின்பற்றுகிற காஷ்மீர் கொள்கை படுதோல்வியை அடைந்திருக்கிறது. The Kashmir policy pursued by Modi government has completely failed. இதை தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே ஜம்மு காஷ்மீரிலும் மக்கள் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சிக்கு பாடம் புகட்டுவதற்காக காத்திருக்கிறார்கள். எனவே ஜம்மு காஷ்மீரிலும் பாரதிய ஜனதா கட்சி தோல்வி அடைய இருக்கிறது. ஹரியானாவிலும் பாரதிய ஜனதா கட்சி தோல்வி அடைய இருக்கிறது. அடுத்த சில மாதங்களில் மகாராஷ்டிராவில் தேர்தல் நடைபெற வேண்டும். அதே போல் ஜார்க்கண்ட் மாநிலத்தில் தேர்தல் நடைபெற வேண்டும். இங்கேயும் மக்கள் ஒரு கொந்தளிப்பான நிலைமையில் தான் இருக்கிறார்கள். பாரதிய ஜனதா கட்சியினுடைய தவறான கொள்கைகளால் மிகவும் பாதிக்கப்பட்டு மக்கள் ஒரு கொந்தளிப்பான நிலைமையில் இருக்கிறார்கள். இதை குறிப்பிடுவதற்கு காரணம், இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி என்பது ஒரு மக்கள் விரோத ஆட்சி, நாட்டு நலனில் அக்கறை இல்லாத ஒரு ஆட்சி, நாசகரமான கொள்கைகளை செயல்படுத்துகிற ஆட்சி என்பது இன்றைக்கு மக்களால் புரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறது. எனவே இந்த ஆட்சியினுடைய பிடியிலிருந்து இந்தியாவை காப்பாற்ற வேண்டும், ஜனநாயகத்தை காப்பாற்ற வேண்டும் என்று மக்கள் களத்திலே நிற்கிறார்கள். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அந்த மக்களோடு சேர்ந்து நின்று இன்றைக்கு போராடி கொண்டிருக்கிறது. திரு மோடி அவர்கள் பின்பற்றுகிற கொள்கைகள் நாசகரமான கொள்கைகள். சுதந்திர நாளின் போது திரு மோடி மிகுந்த ஒரு ஆதங்கத்தோடு பேசினார். இந்திய நாடு இன்றைக்கு 5 மிகப்பெரிய பொருளாதாரங்களில் ஒன்றாக இருக்கிறது. 2047 இந்திய நாடு உலகத்தின் 3 பெரிய பொருளாதாரங்களில் ஒன்றாக மாறப்போகிறது என்று மார்த்தட்டி கொண்டார். ஆனால் அவர் புரிந்து கொள்ள வேண்டும், 2047 1947 பற்றி திரு மோடி அவர்கள் சொல்லுவதற்கு எதுவும் இல்லை, பாரதிய ஜனதா கட்சி சொல்லுவதற்கு எதுவும் இல்லை, RSS அமைப்பு சொல்லுவதற்கு எதுவும் இல்லை. ஏனென்றால் சுதந்திர போராட்டத்தில் பங்கு பெறாதவர்கள் அவர்கள். 1947ஆம் ஆண்டு நாடு விடுதலை பெற்ற பொழுது எந்த சூழலில் நாம் விடுதலை பெற்றோம், என்ன நம்பிக்கையோடு விடுதலை பெற்ற இந்தியா தன்னுடைய பயணத்தை தொடங்கியது என்பது திரு மோடி அவர்களுக்கோ அவருடைய கட்சிக்கோ தெரியாது. ஏதோ சரித்திரம் அவர்களிடமிருந்தான் தொடங்கியது போல 2047 பற்றி பேசிக்கொண்டு பீற்றிக்கொண்டிருக்கிறார்கள்.
இதை மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு ஒரு பக்கத்தில் இந்தியாவை ஒரு மிகப்பெரிய பொருளாதார நாடு என்று சொல்லுகிற பொழுது, இன்றைக்கு இந்தியாவினுடைய பொருளாதார நிலைமையை நாம் பார்க்க வேண்டும். இந்தியாவில் வறுமை இன்னும் தொடர்ந்து நீடிக்கிறது. ஐக்கிய நாடுகள் சபை சொல்லுகிற யுனைடெட் நேஷன்ஸ் சஸ்டைனபிள் மில்லினியம் கோல்ஸ், அதை இன்றைக்கு இந்தியா எட்டவில்லை. அந்த குறிக்கோளை இந்தியா இன்னும் எட்டாத நிலை இருக்கிறது. வறுமையின் பிடியில் மக்கள் இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். வருமான வேறுபாடுகள், வருமான வீழ்ச்சி இன்றைக்கு மக்களை பெரிதும் பாதித்து வருகிறது. இன்றைக்கு கூட பத்திரிகைகளில் இன்டர்நேஷ்னல் லேபர் ஆர்கனைசேஷன் ILO இந்தியாவை பற்றி என்ன சொல்லியிருக்கிறது என்ற தகவல்கள் வந்திருக்கின்றன. வேலையில்லா திண்டாட்டம் பெருகி இருக்கிற நாடு இந்தியா. அதிலும் குறிப்பாக இளைஞர்கள், அவர்கள் வேலைக்கே செல்ல முடியாத ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது. அன்எம்ப்ளாய்மெண்ட், அண்டர் எம்ப்ளாய்மெண்ட் இன்றைக்கு இந்தியாவின் இளைஞர்களை எதிர்கொண்டிருக்கிற மிகப்பெரிய சவால்களாக இருக்கின்றன. மோடி அரசாங்கம் வேலை வாய்ப்புகளை உருவாக்கவில்லை. விலைவாசி இன்றைக்கு பன்மடங்கு உயர்ந்து வருகிறது. மக்கள் பயன்படுத்துகிற அத்தியாவசிய பொருள்களின் விலை உட்பட அனைத்து பொருள்களினுடைய விலையும் பன்மடங்கு உயர்ந்து வருகிறது. ஒரு பக்கத்தில் ரூபாயினுடைய மதிப்பு வீழ்ச்சி அடைகிறது, இன்னொரு பக்கத்தில் பணவீக்கம் அதிகரித்து வருகிறது, இன்னொரு பக்கத்தில் இந்தியா அந்நிய கடன் பெற்ற நாடுகளில் ஒரு முக்கியமான நாடாக கருதப்படுகிறது. நம்முடைய பொருளாதாரமே இன்றைக்கு எப்படி இருக்கிறது என்றால், இது உழைக்கக்கூடிய மக்கள், தொழிலாளிகள், விவசாயிகள், பாடுபடுகிற மக்களின் நலன் காக்கிற பொருளாதாரமாக இல்லை. அதற்கு மாறாக கார்ப்பரேட் நிறுவனங்கள், பெரும் முதலாளிகள் கொள்ளையடிப்பதற்கான கொள்கைகளை தான் மோடி அரசாங்கம் நிறைவேற்றி வருகிறது. அடானி, அம்பானி என்பது சாதாரணமான ஒன்றல்ல. இன்றைக்கு கூட இடன்பர்க் அறிக்கை அது என்ன சொன்னது என்பது ஒரு கொந்தளிப்பை உருவாக்கியது. நாடாளுமன்றத்தில் ஒரு JPC அமைக்க வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டது. ஆனால் மோடி அரசாங்கம் அந்த கோரிக்கையை ஏற்றுக்கொள்ளவில்லை. செபி என்பது மார்க்கெட்டை சீர்படுத்துகிற ஒரு அமைப்பு. இட் இஸ் அ மார்க்கெட் ரெகுலேட்டிங் அத்தாரிட்டி, செபி. ஆனால் செபியின் தலைவரே இன்றைக்கு அடானி குழுமத்தில் இன்றைக்கு பங்குதாரராக இருக்கிற செய்தி அம்பலமாகி இருக்கிறது. இது ஒரு கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். அவர் பொறுப்பிலே இருப்பதற்கு தார்மீக உரிமை கிடையாது. அவர் ராஜினாமா செய்ய வேண்டும் என்று நாடாளுமன்றத்திலேயே எழுப்பப்பட்டது. ஆனால் திரு மோடி அவர்கள் கேட்பதாக இல்லை. இன்றைக்கு கார்ப்பரேட் நிறுவனங்கள் இந்தியாவினுடைய வளங்களையும் இந்திய மக்களுடைய உழைப்பையும் சுரண்டி அவர்கள் இன்றைக்கு கொழுத்து வளர்ந்து வருகிறார்கள். சாமானிய மக்கள் இன்றைக்கு ஏழைகளாக தொடர்கிறார்கள். எல்லோருக்கும் தெரிந்திருக்க வேண்டும், 125 நாடுகளில் இந்தியா 111வது இடத்தில் வைக்கப்படுகிறது. அதாவது பட்டினி, ஹங்கர் இண்டெக்ஸ் என்று ஆங்கிலத்தில் சொல்லுகிறார்கள். இந்த ஹங்கர் இண்டெக்ஸ் என்று எடுத்துக்கொண்டால் இந்தியாவிற்கு இருக்கிற இடம் 111. 125 நாடுகளில் இந்தியா 111வது ரேங்கில் வைக்கப்படுகிறது. திரு மோடி அவர்கள் இதற்காக அவமானப்பட வேண்டும். இந்திய நாட்டு இன்றைக்கு 2024ஆம் ஆண்டில் மக்கள் இன்றைக்கு பசி பட்டினிக்கு ஆளாகி இருக்கிறார்கள் என்றால் அதற்கு காரணம் யாருடைய கொள்கைகள்? இது மோடி அரசாங்கம் கடந்த 10 ஆண்டுகளாக பின்பற்றி வருகிற நாசகரமான பொருளாதார கொள்கைகளால் காரணம். ரேஷன் பற்றி திரு மோடி தொடர்ந்து பேசுகிறார். ஆனால் இன்றைக்கு ரேஷன் கார்டை பெறுவதே பெரும் கேள்விக்குறியாக மாறியிருக்கிறது. நீங்கள் அறிந்திருக்க வேண்டும், இகேஒய்சி எல்லோரும் பெற வேண்டும். இந்த இகேஒய்சியை பெறுவது என்பது அவ்வளவு சுலபமான வேலை அல்ல. யாராவது குடும்பத்தில் ஒருவர் எங்காவது இடம்பெயர்ந்து போயிருந்தால் அவர் இகேஒய்சி பெற வேண்டுமானால் சொந்த ஊருக்கு போக வேண்டும். அங்கே இகேஒய்சி கிடைப்பதே மிகப்பெரிய சவாலாக இருக்கிறது. இதுவே ஒரு பெரும் பிரச்சனையாக மாறி இருக்கிறது.
எனவே வேலையில்லா திண்டாட்டம் பெருகி இருக்கிறது, விலைவாசி கட்டுக்கடங்காமல் உயர்ந்து வருகிறது, வறுமை நீடிக்கிறது. இன்றைக்கு பசி பட்டினிக்கு ஆளாகி இருக்கிற மக்கள் அதிகமாக இருக்கிற நாடாக இந்தியா இருக்கிறது. இந்த சூழலில்தான் மோடி அரசாங்கத்தினுடைய நாசகரமான பொருளாதார கொள்கைகளை எதிர்த்து இன்றைக்கு மக்கள் போராட வேண்டும், தொழிலாளர்கள் போராட வேண்டும், விவசாயிகள் போராட வேண்டும் என்பதோடு அல்லாமல் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியே களத்தில் இறங்கி போராட வேண்டும் என்று முடிவு செய்யப்பட்டு செப்டம்பர் முதல் பகுதியில் ஆங்காங்கு நாடு தழுவிய முறையில் மோடி அரசாங்கத்தினுடைய பொருளாதார கொள்கைகளுக்கு எதிராக, விலைவாசிக்கு எதிராக, வேலையில்லா திண்டாட்டத்திற்கு எதிராக போராட வேண்டும், ஆர்ப்பாட்டங்கள் செய்ய வேண்டும், மோடி அரசாங்கத்தை எச்சரிக்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கேட்டுக்கொண்டு அதற்கான இயக்கங்கள் நாடு தழுவிய முறையில் நடைபெறுகின்றன. இன்னொன்று, திரு மோடி ஆட்சிக்கு வந்ததற்கு பின்னர் 10 ஆண்டுகள் முடிந்து இது 3வது முறை அவர் பொறுப்பை ஏற்று பிரதமராக இருக்கிறார். இந்த காலத்தில் ஆர்எஸ்எஸ் இயக்கம் இன்றைக்கு தீவிரமாக செயல்பட தொடங்கி இருக்கிறார். தீவிரமாக செயல்படுவது மட்டுமல்ல, தீவிரமாக கருத்துக்களை முன்வைக்க தொடங்கி இருக்கிறார். இதை நான் தீவிரம் என்று சொல்வதற்கு காரணம், இன்றைக்கு வட மாநிலங்களில், குறிப்பாக ஹரியானா, அதே போல் வேறு சில மாநிலங்களிலெல்லாம் பாரதிய ஜனதா கட்சி ஆளுகிற மாநிலங்கள் என்ன நடைபெறுகிறது? லிஞ்சிங், மாப் லிஞ்சிங் என்று சொல்லப்படுகிற ஒன்று நடைபெறுகிறது. மாட்டு இறைச்சியை வைத்திருந்தார்கள், பசுவை கடத்தி கொண்டு போனார்கள் என்ற பெயரால் முஸ்லிம் மக்களுக்கு எதிரான தாக்குதல் நடைபெறுகிறது, சிறுபான்மை மக்களுக்கு எதிரான தாக்குதல் நடைபெறுகிறது, லிஞ்சிங் நடைபெறுகிறது. இதற்கு என்ன கொள்கை காரணம் என்றால், ஆர்எஸ்எஸ் பின்பற்றுகிற மதவெறி அரசியல் கொள்கைதான், இந்து ராஷ்டிரா என்கிற மதவெறி அரசியல் கொள்கைதான் இதற்கு காரணம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். திரு மோடி சுதந்திர நாளில் பேசினார், ஒரு செக்குலர் சிவில் கோட் இந்தியாவிற்கு தேவைப்படுகிறது என்று. ஆனால் திரு மோடி தெரிந்து கொள்ள வேண்டும், இந்தியாவில் இன்றைக்கு ஒரு செக்குலர் சிவில் சட்டம் இருக்கிறது என்று சொன்னால், நம்முடைய அரசியல் சட்டமே இன்றைக்கு நாட்டிற்கான ஒரு செக்குலர் சட்டம். இந்திய அரசியல் சட்டம் இந்தியாவை ஒரு செக்குலர் டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக் என்று தான் இலக்கணப்படுத்துகிறது. ஆனால் இன்றைக்கு பிஜேபியை சார்ந்த தலைவர்கள், ஆர்எஸ்எஸ்ஐ சார்ந்தவர்கள் இந்திய அரசியல் சட்டத்தை ஏன் கேள்வி கேட்கிறார்கள்? இது பற்றி மோடி மக்களிடம் விவாதிக்க தயாரா? ஏன் இன்றைக்கு அரசியல் சட்டம் தாக்குதலுக்கு உள்ளாகிறது? கடந்த தேர்தலின் போது அதுதான் முக்கிய பிரச்சனையாக இருந்தது. நம்முடைய அரசியல் சட்டம் தகர்க்கப்படுமானால் சமூக நீதி கொள்கைகள் தகர்க்கப்படும், அரசு நிறுவனங்கள், கல்வி நிறுவனங்கள், தொழில் நிறுவனங்களில் இடஒதுக்கீடு என்பதை இல்லாமல் போகும் என்ற அச்சத்தில் மக்கள் அன்றைக்கு இருந்தார்கள். அப்பொழுதுதான் இந்திய அரசியல் சட்டம் காப்பாற்றப்பட வேண்டும், ஜனநாயகம் காப்பாற்றப்பட வேண்டும் என்று இந்தியா கூட்டணியை சார்ந்த கட்சிகள் எல்லாம் களத்தில் இறங்கி போராடினோம். மக்கள் இந்தியா கூட்டணியை ஆதரித்து வாக்களிக்க தொடங்கினார்கள். அது பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிரான தீர்ப்பாக அமைந்தது. இன்றைக்கு முஸ்லிம் மக்கள், சிறுபான்மை மக்களுக்கு எதிராக ஏன் இந்த தாக்குதல் அதிகரிக்கிறது? அசாம் மாநிலத்திலிருந்து நீங்கள் எடுத்துக்கொண்டால் சிறுபான்மை மக்களுக்கு எதிராக இன்றைக்கு பெரும் தாக்குதல் இன்றைக்கு தொடுக்கப்படுகிறது. அதே போல் தலித் மக்கள், பழங்குடி மக்கள், இவர்களுக்கு எதிரான தாக்குதல்கள் மோடியினுடைய ஆட்சியில் அதிகரித்து வருகின்றன. இந்த சூழலில்தான் இந்தியா காப்பாற்றப்பட வேண்டும். இந்திய நாடு பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியிலிருந்து காப்பாற்றப்பட வேண்டும், பாரதிய ஜனதா கட்சியை அதிகாரத்திலிருந்து அகற்றப்பட வேண்டும். இந்த போராட்டம் தொடர்கிறது. நாடாளுமன்ற தேர்தல் முடிந்துவிட்டது. ஆனால் புதிதாக அமைந்திருக்கிற ஆட்சி எவ்வளவு காலம் நீடிக்கும் என்பது கேள்விக்குறியாக மாறியிருக்கிறது. அடுத்தடுத்து நடைபெறுகிற சட்டமன்ற தேர்தல்களில் பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக மக்கள் வாக்களிக்க இருக்கிறார்கள். எனவே நாடு ஒரு அரசியல் மாற்றத்திற்காக பாரதிய ஜனதா கட்சியை அதிகாரத்திலிருந்து விலக்கி நாட்டினுடைய
அரசியல் சட்டம், ஜனநாயகம், மதச்சார்பின்மை, மத நல்லிணக்கம் இவற்றை காப்பாற்றுவதற்காக மக்கள் இன்றைக்கு போராட வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. அதே போல் திரு மோடி அவர்கள் இன்றைக்கு வெளிநாடுகளுக்கு போய் கொண்டிருக்கிறார். பிரதமர் என்ற முறையில் அவர் வெளிநாடுகளுக்கு போகட்டும், நாம் வேண்டாம் என்று சொல்லவில்லை. ஆனால் இந்தியாவிலேயே பல மாநிலங்களில் கொந்தளிப்பான சூழல் இருக்கிறது. மணிப்பூர் இன்றைக்கும் கொந்தளிப்பான சூழலில் இருக்கிறது. மணிப்பூர் கண்டினியூஸ் டு பி இன் டர்மாயில். ஆனால் திரு மோடி அவர்கள் நாடாளுமன்றத்தில் பலமுறை கேள்வி எழுப்பப்பட்ட பின்னரும் மணிப்பூருக்கு போவதாக இல்லை. மணிப்பூருக்கு போவதற்கு அவருக்கு நேரம் இல்லை. மணிப்பூர் மக்கள் எப்படி செத்துப்போனாலும் அவருக்கு அதை பற்றி ஒரு பொருட்டு அல்ல. மணிப்பூரில் வன்முறை தொடர்ந்தால் அது பற்றி அவருக்கு அக்கறை இல்லை. ஆனால் மணிப்பூர் இந்தியாவினுடைய ஒரு பகுதி, வடகிழக்கு பகுதியில் இருக்கிற ஒரு மாநிலம், ஒரு முக்கியமான மாநிலம். ஆனால் அது பற்றி மோடிக்கு அக்கறை இல்லாத ஒரு நிலை இருக்கிறது. இங்கே தென் மாநிலங்கள் என்று எடுத்துக்கொண்டால் தமிழ்நாடு ஒரு முக்கியமான மாநிலம். தமிழ்நாட்டில் இன்றைக்கு என்ன பிரச்சனை? தமிழ்நாட்டு மீனவர்கள் இன்றைக்கு இலங்கை அரசால் கைது செய்யப்படுகிறார்கள், தாக்குதலுக்கு உள்ளாக்கப்படுகிறார்கள். அவர்களுடைய படகுகள் எல்லாம் கைப்பற்றப்படுகின்றன. அவர்கள் மீது இன்றைக்கு அபராதம் மிக கொடிய அளவில் விதிக்கப்படுகிறது. இலங்கை படையினரால் அச்சுறுத்தலுக்கு ஆளாகும், அடக்குமுறைக்கு ஆளாகும் நம்முடைய தமிழ் மீனவர்களை காப்பாற்றுவதற்கு மோடி அரசாங்கம் எடுத்த நடவடிக்கை என்ன? இவர்கள் தமிழ்நாட்டை சார்ந்த மீனவர்களாக இருக்கலாம், ஆனால் இந்தியாவை சார்ந்த மீனவர்கள், இந்திய நாட்டு மீனவர்கள். இன்றைக்கு பிரச்சனை இலங்கை அரசியலிடமிருந்து வருகிறது. தேர்தல் காலத்தில் கச்சத்தீவை பற்றி பேசினார் மோடி. மக்களை ஏமாற்றுவதற்காக, வாக்குகளை பெறுவதற்காக. தேர்தல் முடிந்து போனது. இன்றைக்கு உலக நாடுகள் பலவற்றுக்கு மோடி போய் கொண்டிருக்கிறார். பேச்சுவார்த்தை நடத்தப்பட வேண்டும் என்று சொல்கிறார். ஆனால் இலங்கை படையினரால் அன்றாடம் தாக்குதலுக்கு உள்ளாகும் தமிழ்நாட்டு மீனவர்கள், இந்திய மீனவர்களை காப்பாற்றுவதற்கு மோடி அரசாங்கம் என்ன செய்கிறது? இதை தான் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வன்மையாக கண்டனம் செய்கிறது. தமிழ்நாட்டு மீனவர்களின் இந்த அவல நிலையை மோடி அரசு வெறுமனே பார்த்து கொண்டிருக்கிறது. இலங்கை படையினரால் தாக்கப்படுகிற நம்முடைய தமிழ் மீனவர்களை காப்பாற்றுவதற்கு மோடி அரசு முன்வரவில்லை. இன்னும் சொல்லப்போனால் தமிழ் மீனவர்கள், இந்திய மீனவர்கள், அவர்களை மோடி அரசு கைவிட்டு வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது. இது சரிதானா? இதை தான் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கேட்கிறது. மோடி அரசாங்கம் பின்பற்றுகிற வெளிநாட்டு கொள்கை எப்படிப்பட்ட கொள்கையாக இருக்கிறது? நம்முடைய நாட்டு நலன், மக்கள் நலனை காப்பாற்றுகிற ஒரு சுதந்திரமான ஒரு வெளிநாட்டு கொள்கையை மோடி அரசாங்கம் பின்பற்றுகிறதா? இன்றைக்கு இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனத்திற்கும் இடையே போர் நடந்து கொண்டிருக்கிறது. பாலஸ்தீன மக்களுக்கு எதிராக ஒரு இனப்படுகொலையை இன்றைக்கு இஸ்ரேல் நடத்தி கொண்டிருக்கிறது. ஐக்கிய நாடுகள் சபையினுடைய தீர்மானம், இன்டர்நேஷ்னல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் அதனுடைய டைரக்டிவ், இவற்றையெல்லாம் மீறி இன்றைக்கு இஸ்ரேல் இனப்படுகொலை செய்து கொண்டிருக்கிறது. ஆனால் இந்திய அரசாங்கம் ஒரு உறுதியான நிலையை எடுத்து இந்திய தொழிலாளிகள், வேலையில்லாமல் இருக்கிற இந்திய இளைஞர்கள் இஸ்ரேல் படையோடு சேருவதை தடுத்து நிறுத்தி இருக்கிறதா? அங்கு போய் அவர்கள் சாவதையும் தடுத்து நிறுத்தி இருக்கிறதா என்றால் இல்லை. எனவே எந்த பிரச்சனையை எடுத்துக்கொண்டாலும் இந்தியா ஒரு சுதந்திரமான வெளிநாட்டு கொள்கையை பின்பற்றுவதற்கு பதிலாக இந்தியா இப்படி சொந்த நாட்டு மக்களினுடைய நலனையே புறக்கணித்து வருகிறது. அதிலும் குறிப்பாக இன்றைக்கு உடனடியாக தமிழ்நாட்டு மீனவர்களை காப்பாற்றுவதற்கு முன்வராத மோடி அரசு தமிழ்நாட்டு மக்களுக்கு துரோகம் இழைக்கிறது, தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிராக செயல்படுகிறது என்ற குற்றச்சாட்டை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய சார்பில் நாங்கள் முன்வைக்க கடமைப்பட்டிருக்கிறோம். எனவே தான் மக்கள்
திரு மோடி அரசாங்கத்தை புரிந்து கொள்ள வேண்டும். திரு மோடி அரசாங்கம் கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கான அரசாங்கமாக செயல்படுகிறது. உழைக்கக்கூடிய மக்களுக்கு எதிரான அரசாங்கமாக, தொழிலாளர்கள் விவசாயிகளுக்கு எதிரான அரசாங்கமாக, சிறுபான்மை மக்களுக்கு எதிரான அரசாங்கமாக, தாழ்த்தப்பட்ட மக்கள், தலித்துகள், பழங்குடி மக்களுக்கு எதிரான அரசாங்கமாக மோடி அரசாங்கம் தொடர்ந்து நீடிக்கிறது. மோடி அரசாங்கம் வெகு விரைவில் அகற்றப்பட வேண்டும். எந்த வேகத்தில் அது அகற்றப்படுகிறதோ அது இந்தியாவிற்கு நல்லது, இந்தியாவினுடைய எதிர்காலத்திற்கு நல்லது. நம்முடைய அரசியல் சட்டத்தை காப்பாற்றி, ஜனநாயகத்தை காப்பாற்றி, மக்களை முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்வதற்காக, மக்களுக்கு வாழ்வாதாரங்களை உறுதிப்படுத்தி, மக்களுக்கு வாழ்வதற்கான ஒரு கண்ணியமான உரிமையை நிலைநிறுத்தி, மக்களை முன்கொண்டு செல்வதற்காக மோடி அரசாங்கம் அகற்றப்பட வேண்டும். மோடி அரசாங்கத்திற்கு எதிராக தொடர்ந்து இயக்கங்கள், போராட்டங்கள் நடைபெற வேண்டும் என்பதுதான் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அரசியல் நிலை என்பதை நான் உங்கள் முன்னால் வைக்க கடமைப்பட்டிருக்கிறேன். சீதாராம் யெச்சூரி வாழ்த்து சொல்லிடும். வயநாடு, ஆந்திரா, தெலுங்கானா புயல் சேதம். சீதாராம் தோழர்களே, நண்பர்களே, இறுதியாக நான் ஒன்றை குறிப்பிட வேண்டும். ஒன்று, நம்முடைய நாடு இன்றைக்கு இயற்கை சீற்றத்திற்கு ஆளாகி பல பகுதிகளில் மிகுந்த அழிவுகளும் மக்கள் உயிரிழப்புகளும் ஏற்பட்டு வருகின்றன. வயநாடு நிலச்சரிவு, கடும் மழை, வெள்ளப்பெருக்கு, அதில் உயிரிழந்த மக்கள் நாம் அறிவோம். உடைமைகளை இழந்த மக்கள் நாம் அறிவோம். வயநாடு இன்றும் சகஜ நிலைமைக்கு வருவதற்கு, இயல்பு நிலைக்கு வருவதற்கு போராடி கொண்டிருக்கிறது. வயநாடு மக்களுக்காக இந்தியாவில் இருக்கிற மதச்சார்பற்ற ஜனநாயக கட்சிகள், மக்கள் இயக்கங்கள் வெகுவாக தங்களுடைய உதவிக்கரத்தை நீட்டியிருக்கிறார்கள். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியே அகில இந்திய அளவில் பல்வேறு வகையில் மக்களுக்கான அவர்களுடைய மீட்பு பணிகளுக்காக, அவர்களை இயல்பு வாழ்க்கைக்கு கொண்டு வருவதற்காக பல உதவிகளை செய்திருக்கிறோம், பணிகளை மேற்கொண்டிருக்கிறோம். தமிழ்நாட்டில் இருக்கிற எங்களுடைய கட்சியே உடனடியாக 10 லட்சம் உடனடியாக முதலமைச்சர் நிவாரண நிதிக்கு 10 லட்சத்தை கொடுத்திருக்கிறார்கள். அதே போல் பல வெகுமக்கள் அமைப்புகள் இவர்களெல்லாம் நிதி உதவியை செய்திருக்கிறார்கள். இன்றைக்கு தெலுங்கானா, ஆந்திரா கடும் பாதிப்புக்கு ஆளாகி இருக்கின்றன. வெள்ளப்பெருக்கு, கடும் மழை, மக்கள் சொல்லுனா சோக நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். அந்த மக்களை மீட்பதற்கும், அந்த மாநிலங்கள் நிவாரணப் பணிகளை மேற்கொள்வதற்கும் ஒன்றிய அரசு போதுமான உதவிகளை தர வேண்டும். வயநாட்டின் போதே வயநாட்டு சேதாரத்தை ஒரு தேசிய இடர்பாடாக, நேஷ்னல் டிசாஸ்டராக அறிவிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினோம். மோடி அதற்கு தயாராக இல்லை. அவரே அங்கே போய் பார்த்து கூட அதை ஒரு நேஷ்னல் டிசாஸ்டராக அறிவிக்கவில்லை. இன்றைக்கு ஆந்திரா, தெலுங்கானா 2 மாநிலங்களும் மிகப்பெரிய சேதாரத்திற்கு ஆளாகி இருக்கின்றன. அவர்களுக்கு போதுமான உதவிகளை, நிதி உதவி உட்பட போதுமான உதவிகளை ஒன்றிய அரசு வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். அடுத்ததாக, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, நாங்கள் சகோதரர்களை போன்றவர்கள். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் தோழர் சீதாராம் யெச்சூரி சில நாட்களாக உடல்நலக் குறைவாக டெல்லியில் இருக்கிற எய்ம்ஸ் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். நான் ஒரு நாள் எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு சென்று அவர் நலன் விசாரித்து, அவருடைய உறவினர்கள்,
மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டின் கட்சியின் தலைவர்களோடு பேசிவிட்டு வந்திருக்கிறேன். அவர் மருத்துவமனையில் தொடர்ந்து இருக்கிறார். அவர் உடல்நலம் பெற வேண்டும். மீண்டும் அவர் ஆக்கப்பூர்வமான பணிகள், அரசியல் பணிகளை மேற்கொள்வதற்கான ஆரோக்கியத்தோடு அவர் திரும்ப வர வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் அவருக்கு நல்வாழ்த்துக்களை இந்த நேரத்தில் நான் தெரிவிக்க விரும்புகிறேன். புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொள்ளாததால தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய நிதியை இன்னும் மத்திய அரசு கொடுக்காம இருக்காங்க. குறைய 540 கோடி ரூபாய் முதல் தவணை நிதியை கூட இன்னும் கொடுக்காம இருக்காங்க. இந்த செயல்பாடு ஒன்று, நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி, அது தேசிய கல்விக் கொள்கை. அதை ஒரு புதிய கல்விக் கொள்கையாக ஒன்றிய அரசு நாடு முழுவதன் மீதும் திணிக்க விரும்புகிறது. இந்த கல்விக் கொள்கையில் 3 கூறுகளை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒன்று, இந்த புதிய கல்விக் கொள்கை அல்லது தேசிய கல்விக் கொள்கை கல்வியை தனியார் வணிகமயமாக்குகிறது. கமர்ஷியலைசேஷன் ஆஃப் எஜுகேஷன், கல்வியை வணிகமயமாக்குகிறது. இன்னொன்று, கல்வியை இன்றைக்கு பயன்படுத்தி ஒன்றிய அரசு அதிகாரங்கள் முழுவதையும் தன்வசம் குவித்து கொள்ள விரும்புகிறது. சென்ட்ரலைசேஷன் ஆஃப் பவர். மூன்றாவது, இந்த கல்விக் கொள்கையை பயன்படுத்தி பாரதிய ஜனதா கட்சி ஆர்எஸ்எஸ் இயக்கத்தினுடைய அடிப்படை கொள்கை திட்டத்தை திணிக்க விரும்புகிறது. அதனால்தான் கமர்ஷியலைசேஷன், சென்ட்ரலைசேஷன் அண்ட் கம்யூனலைசேஷன், இதுதான் 3 நோக்கங்களாக இந்த கல்விக் கொள்கைக்கு இருக்கின்றன. கல்வி என்பது இன்றைக்கு கன்கரண்ட் லிஸ்டில் இருக்கிறது. ஒன்றிய அரசு, மாநில அரசு பொது பட்டியலில். இந்த கல்வி என்பது மாநில பட்டியலுக்கு வர வேண்டும் என்கிற கோரிக்கை எழுந்திருக்கிறது. ஸ்டேட் லிஸ்ட். கல்வி என்பது அந்தந்த மாநில அரசின் பொறுப்பிற்கு கொடுக்கப்பட வேண்டும் என்று. இதை ஒன்றிய அரசு ஏற்பதாக இல்லை. இன்றைக்கு நீட் வருகிற பொழுது அந்த நீட்டை எதிர்த்த முதல் மாநிலங்களில் தமிழ்நாடு ஒன்று. இந்த நீட் எவ்வளவு பெரிய மோசடி என்பது அம்பலமாகி இருக்கிறது. நேஷ்னல் டெஸ்டிங் அத்தாரிட்டியை இன்றைக்கு அது ஒரு பொறுப்பான அமைப்பாக இல்லை, ஊழல் மிகுந்த அமைப்பாக மாறிவிட்டது என்று ஆட்சியாளர்களே ஒப்புக்கொள்ள வேண்டிய நிலை ஏற்பட்டது. நீட் காரணமாக இன்றைக்கு கேள்வித்தாள்கள் எப்படி வெளியாகின்றன, அதே போல் கோச்சிங் மாஃபியா இந்தியாவில் எப்படி உருவாகி இருக்கிறது, இதெல்லாம் அம்பலமாகி இருக்கிறது. ஆனால் இன்றைக்கும் நீட்டை திணிக்க வேண்டும் என்று ஒன்றிய அரசு முயற்சிக்கிறது. அதில் கொள்கையை மாற்றிக்கொள்வதற்கு அது தயாராக இல்லை. தமிழ்நாடு நீட் வேண்டாம் என்று சொல்லி வருகிறது. அதே போல் பல மாநிலங்கள் இப்பொழுது பேச தொடங்கியிருக்கிறார்கள். இந்த சூழலில்தான் இந்த நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி என்கிற பெயரால் அதை ஏற்றுக்கொள்ளாத மாநிலங்களுக்கு நிதியளிப்பதை ஒன்றிய அரசு இன்றைக்கு நிறுத்தி வைக்கிறது அல்லது குறைத்து வருகிறது. இது ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு செயலாகும், கண்டனத்துக்குரிய ஒரு செயலாகும். அந்த கல்விக் கொள்கையின் பெயரால் தமிழ்நாட்டிற்கு வேண்டிய நிதியை மறுப்பது என்பது இன்றைக்கு அரசியல் சட்டத்திற்கு புறம்பான, நம்முடைய ஜனநாயக நெறிமுறைகளுக்கு புறம்பான ஒரு செயல் என்பதை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வன்மையாக கண்டனம் செய்கிறது. இதோடு சேர்த்து நான் சொல்ல வேண்டியது, இன்றைக்கு பாராளுமன்றத்தில், நாடாளுமன்றத்தில் பட்ஜெட் வைக்கப்பட்டு விவாதிக்கப்பட்டு ஏதோ அது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த பட்ஜெட்டில் கல்விக்கான ஒதுக்கீடு என்ன? தமிழ்நாட்டு மக்கள் கேட்க வேண்டும், இந்திய மக்கள் அனைவரும் கேட்க வேண்டும். கல்விக்கான ஒதுக்கீடு, வாட் இஸ் தி பட்ஜெட்டரி ப்ரொவிஷன் ஃபார் எஜுகேஷன்? அதே போல் ஹெல்த் கேர் என்ன என்பதை நாம் கேட்க வேண்டும். 1960ஆம் ஆண்டுகளில் கோத்தாரி கமிஷன் கல்விக்கு 6% ஜிடிபி, அதில் 6%
பட்ஜெட்டில் ஒதுக்க வேண்டும் என்று முன்வைத்தது, ஒரு பரிந்துரையை முன்வைத்தது. அது நடைபெறவில்லை. இப்பொழுது 2024 இருக்கிறோம். நம்முடைய கல்விக்கான நிதி ஒதுக்கீடு 15% அதற்கு மேல் இருக்க வேண்டும். ஆனால் என்ன சதவீதம் என்று நீங்கள் கேட்க வேண்டும். அதே போல் இன்றைக்கு மருத்துவம், ஹெல்த் கேர் என்று சொன்னால் 3% கூட நிதி ஒதுக்கீடு இல்லை என்றால் இந்த அரசு யாருக்காக செயல்படுகிறது? இன்றைக்கு சோஷியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்று சொன்னால் பப்ளிக் எஜுகேஷன், பப்ளிக் ஹெல்த் கேர், இது முக்கியமானவை. ஆனால் இவற்றுக்கெல்லாம் நிதி ஒதுக்கீடு மிக மிக குறைவாக ஒன்றிய அரசு செய்கிறது. அதுக்கு மாறாக கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு சலுகைகளை வாரி வழங்குகிறது, அவர்களுடைய வரியை குறைக்கிறது. இதுதான் இன்றைக்கு இந்தியாவில் நடந்து கொண்டிருக்கிறது. எனவே மோடி அரசாங்கம் எப்படிப்பட்ட கொள்கைகளை பின்பற்றுகிறது என்பதை மக்கள் இன்றைக்கு புரிந்து வருகிறார்கள். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இந்த பிரச்சனைகளை முன்வைத்து தொடர்ந்து இயக்கங்களை நடத்தி வருகிறது. தமிழ்நாடு அரசு சார்பாக வந்து நிச்சயமாக இந்தியா கூட்டணி இப்பொழுது நடந்து முடிந்த தேர்தலில் ஒரு பெரும் சக்தியாக இன்றைக்கு பாராளுமன்றத்தில் இருக்கிறது. பொறுப்போடு மக்களுடைய பிரச்சனைகளை எடுத்து பாராளுமன்றத்திற்குள் வாதாடவும் பாராளுமன்றத்துக்கு வெளியில் போராடவும் இந்தியா கூட்டணி தயாராக இருக்கிறது, இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறது. வெகு விரைவில் பாரதிய ஜனதா கட்சியின் ஆட்சி அகற்றப்பட்டு இந்தியா கூட்டணி கட்சிகளின் ஆட்சி அமைவதை யாராலும் தடுத்து விட முடியாது. அந்த சூழலில் பல்வேறு கொள்கைகளை நாம் மறு ஆய்வுக்கு உட்படுத்தப்பட வேண்டியிருக்கிறது. மோடி அரசாங்கம் பின்பற்றி வருகிற பல்வேறு பொருளாதார கொள்கைகள், அதே போல் சமூக அரசியல் கொள்கைகளை மறு ஆய்வு செய்து மாற்ற வேண்டும் என்று இன்றைக்கு சொல்லி வருகிறோம். அதை ஒட்டி தான் ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றால் அவர்களுடைய மாநில அந்தஸ்து, ஸ்டேட்வுட் திரும்ப அவர்களுக்கு வழங்கப்படும் என்று பேசி வருகிறோம். அதே போல் இன்றைக்கு விவசாயிகள் இன்றைக்கு எம்எஸ்பி அதற்காக போராடுகிறார்கள். மோடி என்ன சொன்னார்? அவர் முதலில் பிரதமரான பொழுது விவசாயிகளினுடைய வருமானத்தை 2 மடங்காக்குவோம், டப்ளிங் தி இன்கம் ஆஃப் ஃபார்மர்ஸ் என்று பேசினார். இப்பொழுது விவசாயிகளுக்கு மினிமம் சப்போர்ட் ப்ரைஸே கிடைக்கவில்லை. விவசாயிகள் இன்டெட்டட்னஸ், கடன் சுமைக்கு ஆளாகி நிற்கிறார்கள். எனவே மோடி அரசாங்கம் பின்பற்றுகிற இந்த கொள்கைகளை எல்லாம் நிச்சயமாக மறு ஆய்வுக்கு உட்படுத்தி மக்கள் நலனை மையமாக கொண்டு கொள்கைகள் கொண்டு வரப்படும். இந்து சமய அறநிலையத்துறை வந்து முருகன் மாநாடை வந்து இங்கே நடத்தியிருக்காங்க. அந்த முருகன் மாநாடு சம்பந்தமாக கூட்டணி கட்சி விசிகே எல்லாம் கண்டனம் தெரிவிச்சாங்க. குறிப்பாக கல்வியில் வந்து காவிமயமாக்கக்கூடிய முயற்சி இது அப்படின்னு சொல்லி ஒரு கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. இந்த மாநாடு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி எப்படி பார்க்குறாங்க? பழனியில் முருகன் மாநாடு நடந்ததில்லை, அதை பற்றி கேட்குறாங்க. சில பேர் கண்டிச்சிருக்கிறாங்க. அந்த தீர்மானங்கள், மாநாட்டை கண்டிக்கல, தீர்மானங்கள் வந்து கல்வியில் காவிமயமாக்கம் சொல்லி கண்டிச்சிருக்கிறாங்க. அந்த தீர்மானங்களை நான் பார்க்கவில்லை. ஆனால் எங்களுடைய கட்சியினுடைய நிலை என்று சொன்னால், கல்வி என்பது ஒரு மதச்சார்பற்ற ஜனநாயக அடிப்படையிலான ஒரு கல்விக் கொள்கை இந்தியாவிற்கு வேண்டும். இந்தியா என்பது ஒரு பன்முகத்தன்மை கொண்ட நாடு, பல மொழிகள் பேசப்படுகிற நாடு, பல கலாச்சாரங்களை கொண்ட ஒரு நாடு, பல மதங்களை கொண்ட நாடு. எனவே கல்விக் கொள்கை ஒரு குறிப்பிட்ட ஒரு மத பிரச்சாரத்திற்காகவோ, இதை தான் சில பாரதிய ஜனதா கட்சி ஆளுகிற மாநிலங்களில் செய்ய தொடங்குகிறார்கள். அங்கு டெக்ஸ்ட் புக்ஸையே இன்றைக்கு மாற்ற வேண்டும் என்று சொல்லி கொண்டிருக்கிறார்கள். அதே போல் சவர்கர் மற்றவர்களுடைய கருத்துக்களை மாணவர்களிடம் வேகமாக கொண்டு போக வேண்டும் என்றெல்லாம் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாட்டை பொறுத்தவரை இங்கும் மதச்சார்பற்ற நல்லிணக்கத்தை போற்றுகிற, காப்பாற்றுகிற அடிப்படையில் நம்முடைய கல்வி
தொடர்ந்து நீடிக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கட்சியின் நிலை. ஒவ்வொரு கட்சிக்குமே ஒவ்வொரு கொள்கையும் உண்டு. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட், காங்கிரஸ் உண்டு. ஆனா ஒரு பெரிய கட்சியோட கூட்டணி வைக்கும்போது அவர்கள் செய்கின்ற தவறுகள் இல்லைன்னா அவர்கள் அந்த மாநிலம் ஆளுகின்ற மக்கள் சந்திக்கின்ற பிரச்சனை பற்றி ஒரு போராட்டங்களோ எந்த ஒரு விஷயங்களோ வந்து பண்றதில்லை. ஒரு அறிக்கை கூட பெருசா வர்றதில்லை. ஆனா வந்து மத்திய அரசு அப்படிங்கிற போது மட்டும் நம்ம வந்து ஒரு பெருசா அந்த விஷயத்த பார்க்கணும். இந்த நேரத்துல இந்த கட்சியோட தனித்தன்மை இழக்கப்படுது. நான் அப்படி கருதவில்லை. எந்த கட்சியோடு நாங்கள் அணி சேர்ந்தாலும் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு என்று இண்டிபெண்ட் ஐடியாலஜிக்கல் பொசிஷன்ஸ் இருக்கின்றன. தோழமையோடு நாங்கள் செயல்பட்டாலும் எங்காவது சறுக்கல் ஏற்படுமானால் அதனை சுட்டி காட்டுவதை கம்யூனிஸ்ட் கட்சி எப்பொழுதும் கைவிட்டதில்லை, அதில் தவறியதில்லை. கடந்த வாரம் சென்னையில வந்து ஃபார்முலா கார் பந்தயம் நடந்திருக்கு. அது எனக்கு தெரியல. கார் பந்தயத்துக்கு வந்து பலர் பாராட்டு தெரிவிச்சிருந்தாலும் பலர் எதிர்ப்பு கருத்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. அது என்னது? கார் பந்தயத்தை எப்படி உலகம் அங்கீகரித்திருக்கிற விளையாட்டு அது. கார் பந்தயம் நடந்ததில்ல. கார் பந்தயம் இங்கே நடந்தது. சென்னையில ஃபார்முலா கார் பந்தயம் நடந்துச்சு. பலர் பாராட்டு தெரிவிச்சிருந்தாங்க. பல அரசியல் கட்சியை வந்து இந்த விமர்சனம் பண்ணியிருக்காங்க. எந்த அரசியல் கட்சி விமர்சனம் பண்ணாங்க எனக்கு தெரியல. பிஜேபியும் அதிமுக விமர்சனம் பண்ணாங்க, வேற யாரும் விமர்சனம் பண்ணல. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஆளுநர்கள் இருக்கக்கூடாது என்பது இடதுசாரி கட்சியுடைய நிலைப்பாடு. திமுக வலியுறுத்துறாங்க. இவ்வளவு காலமாக காங்கிரஸ் தான் ஆளுநர் பதவியை கெட்டியா பிடிச்சிருக்காங்க. இப்ப அவருடைய மூத்த தலைவர் அபிஷேக் சிங் மனு சிங்கையும் வந்து இந்த ஆளுநர் பதவி தேவையில்லைன்ற ஒரு மாதிரி ஒரு கருத்தை தெரிவிச்சிருக்காரு. இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் அந்த ஆளுநர் பதவி நீக்கப்படுமா? இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி எங்களுடைய கட்சியின் கடந்த அகில இந்திய மாநாடு 2022ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் விஜயவாடாவில் நடைபெற்றது. எங்களுடைய மாநாட்டு தீர்மானத்திலேயே நாங்கள் தெளிவுபடுத்தியிருக்கிறோம். இன்றைய சூழலில் நாடாளுமன்ற ஜனநாயகம் வளர்ந்திருக்கிற நம்முடைய நாட்டில் ஆளுநர் பதவி தேவையற்றது, ஆளுநர்கள் தேவையற்றவர்கள் என்பதை எங்களுடைய கட்சி வலியுறுத்தியிருக்கிறது. இந்திய கூட்டணி ஆட்சிக்கு வருகிற பொழுது இது குறித்து ஒரு ஆக்கப்பூர்வமான விவாதம் நடைபெறும். மாற்று வழிமுறைகள் என்னென்ன என்பதை கண்டறிவோம். ஏனென்றால் நம்முடைய அரசியல் சட்டம் சொல்லுகிறது, அதிலும் குறிப்பாக குடியரசுத் தலைவர் அவருடைய as long as the governor enjoys the pleasure of the president என்றுதான் அது சொல்லப்படுகிறது. எனவே குடியரசு தலைவரின் கட்டுப்பாட்டின் கீழ் ஆளுநர் செயல்பட வேண்டும். குடியரசுத் தலைவர் அரசியல் சட்டத்தின் கட்டுப்பாட்டில் அதை பாதுகாக்கிற ஒருவராக செயல்பட வேண்டும். ஆனால் இன்றைக்கு ஆளுநர்கள் ஒன்றிய ஆட்சியை கையில் வைத்திருக்கிற பாரதிய ஜனதா கட்சிக்கு சேவகம் செய்வர்களாக மாறியிருக்கிறார்கள். ஆளுநர் மாளிகைகளே ஏதோ அவர்களுக்கான ஆலோசனை மையங்களாக மாளிகைகளாக மாறியிருக்கின்றன. இது கண்டனத்துக்குரியது. இன்னும் சொல்லப்போனால் தமிழ்நாட்டில் ஆளுநர் பெயரை சொல்ல வேண்டுமானால் திரு ரவி அவர் முன்வைக்கிற கருத்துக்கள் எல்லாம் அபத்தமானவை. மார்க்ஸை பற்றி அவர் பேசுவது அல்லது மற்றவர்களை பற்றி அவர் பேசுவதெல்லாம் அபத்தமானவை. அதையெல்லாம் ஏற்க மட்டுமல்ல, கண்டனத்துக்குரியவை அவை. ஏன் இந்த ஆளுநர்கள் இப்படி செய்து கொண்டிருக்கிறார்கள்? இது தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, கேரளாவிலும் ஆளுநர் அப்படி நடந்து கொள்கிறார். டெல்லியில் லெஃப்டினன்ட் கவர்னர் அப்படி நடந்து கொள்கிறார். ஜம்மு காஷ்மீர் ஸ்டேட்வுட் போன பின்னர் அங்கே இருக்கிற லெஃப்டினன்ட் கவர்னர்ஸ் அப்படி நடந்து கொள்கிறார்கள். எனவே ஆளுநர்கள் கவர்னர்ஸ் என்பது அந்த வார்த்தையே, தே ஆர் நாட் கவர்னர்ஸ். இங்கே ஒரு எலெக்டட் கவர்மெண்ட் இருக்கிறது. சீஃப் மினிஸ்டர் இஸ் தி ஹெட் ஆஃப் தி கவர்மெண்ட். தெர் இஸ் அ கேபினட், தெர் இஸ் அ லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. இவர் கவர்னர், ஹூ இஸ் ஈ டு கவர்ன்? இந்த அடிப்படை அரசியல் கேள்விகள் எல்லாம் இன்றைக்கு எழத் தொடங்கி இருக்கின்றன. எனவே தான் இன்றைக்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்தவரை ஆளுநர் பொறுப்பு என்பது தேவையற்றது என்பதுதான் எங்கள் நிலை. போவோம். திரு ஃபருக் அப்துல்லா அவர்களோடு
நான் தொடர்ந்து தொலைபேசியில் பேசிக்கொண்டிருக்கிறேன். அங்கேயும் நாங்கள் போவோம். ஹரியானாவிலும் நாங்கள் தேர்தல் பிரச்சாரத்திற்கு போவோம். நாட்டையே உறுதிக் கொண்டிருந்த ஹேமா கமிட்டி தொடர்பான பாலியல் சர்ச்சை குறித்தான பிரச்சனை அந்த மலையாளம் சினிமா தொடர்பானது. ஸோ இதில் வந்து நேற்று தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் வந்து ஒரு மெயில் ஐடி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து புகார் தெரிவிச்சாங்க அப்படின்னா பெண்களுக்கு பாதுகாப்பாக எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் ஏதாவது செய்யணும்னு சொல்லிட்டு, அப்படி இருக்கும்போது தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மணிப்பூர் சம்பவம் அதெல்லாம் வந்து தொடர்ச்சியாக சொல்ல கிடையாது, இதை மட்டுமே சொன்னாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியோட நிலைப்பாடு என்ன? இதுக்காக வேண்டி நீங்கள் ஏதாவது பெண்களுக்காக வேண்டி முன்னெடுப்பு எடுக்க போறீங்களா? இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய நிலை மிக தெளிவானது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய கொள்கை திட்டத்திலேயே நாங்கள் தெளிவுபடுத்தி இருக்கிறோம். இந்தியாவில் 3 சவால்கள் நம் முன்னே இருக்கின்றன. ஒன்று, இந்தியாவில் ஜாதி கட்டமைப்பு தகர்க்கப்பட வேண்டும், ஜாதி ஒழிய வேண்டும், ஜாதி கட்டமைப்பு ஒழிய வேண்டும். இரண்டாவது, இங்கு இருக்கிற வர்க்க வேறுபாடுகள், வர்க்க அடிப்படையிலான சுரண்டல் முறை ஒழிக்கப்பட வேண்டும், காஸ்ட் கிளாஸ். மூன்றாவது, ஆணாதிக்க சமூகம், பேட்ரியார்கி இன்றைக்கு ஒழிக்கப்பட வேண்டும். பெண்களுக்கு சமத்துவம் இருக்க வேண்டும், பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்க வேண்டும். மேற்கு வங்காளத்தில் ஒரு டாக்டர் அவருக்கு ஏற்பட்ட அந்த வன்கொடுமையை எதிர்த்து எங்களுடைய கட்சி களத்தில் நின்று போராடி இருக்கிறது. நானே பல முறை குறிப்பிட்டிருக்கிறேன். சுதந்திர நாளை ஒட்டி அது நடைபெற்றது. சுதந்திரம் என்பதனுடைய பொருள் என்ன? காந்தி அவர்கள் ஒரு முறை குறிப்பிட்டார், நம்முடைய நாட்டில் ஒரு பெண்மணி எல்லா ஆபரணங்களை அணிந்து கொண்டு நள்ளிரவில் வெளியே போய் பாதுகாப்போடு அவர் திரும்பி வருவாரானால் அதுதான் உண்மையான சுதந்திரம் என்று காந்தி அவர்கள் குறிப்பிட்டார். எனவே இன்றைக்கு பெண்களினுடைய பாதுகாப்பு, குழந்தைகளுடைய பாதுகாப்பு சமூகத்தினுடைய ஒரு கடமையாக அது பார்க்கப்பட வேண்டும். எந்த பெண்ணுக்கும் வன்கொடுமை ஏற்படுவது கூடாது, எந்த குழந்தையின் மீதும் வன்கொடுமை தாக்குதல் பெறுவது கூடாது. பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் பாதுகாப்பு தர வேண்டும். இது எங்களுடைய கட்சியினுடைய நிலை. இன்னும் சொல்லப்போனால் இன்றைக்கு பெண்களுக்கு இடஒதுக்கீடு என்று பேசிக்கொண்டிருக்கிறோம். இந்த பெண்கள் இடஒதுக்கீட்டு பிரச்சனையை நாடாளுமன்றத்தில் முன்வைத்து அதற்காக பெரிய இயக்கத்தை நாடாளுமன்றத்தில் மட்டுமல்லாமல் வெளியிலும் போராடியவர் எங்களுடைய கீதா முகர்ஜி. எங்களுடைய கட்சி பாராளுமன்ற உறுப்பினராக இருந்து இப்பொழுது அவர் உயிரோடு இல்லை, அவர்தான் செய்தார். எனவே பெண்களுக்கு பாதுகாப்பு மட்டுமல்ல, பெண்களுக்கு சம உரிமை வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு போராடி கொண்டிருக்கிற ஒரு இயக்கம் எங்களுடைய கட்சியினுடைய இயக்கம். நாங்கள் ஏதோ பாதிக்கப்பட்ட பெண்கள் தொடர்பு கொண்டால் செயல்படுவது மட்டுமல்ல, பாதிக்கப்பட்ட பெண்கள் எங்கே இருந்தாலும் அவர்களுக்காக குரல் கொடுக்கிற, அவர்களுக்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்கிற ஒரு இயக்கமாகத்தான் எங்களுடைய கட்சி இருந்து வருகிறது.